ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து தினசரி எத்தனை மாடு பால் கறக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. மாட்டு பண்ண ரேஞ்சுக்கெல்லாம் இல்லைங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எப்படி பால் கறக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் என்னோடய வீடியோவில் நான் போட்டுட்ருக்கேன். இந்த கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு வந்த மாடு கன்றுக்குட்டி தாங்க. இவங்க வந்து கன்றுக்குட்டியை அவுத்து விட்டால் தான் சுரப்பு விடுறாங்க. அப்புறம் வந்து பால் கறந்ததுக்கப்புறம் வந்து எப்படியும் 6 லிட்டரு பால் கிட்ட அடக்கி வச்சிடுறாங்க அந்த கன்றுக்குட்டி குடிக்கிறதுக்காக. அப்புறம் அவுத்து விட்டோம் அப்படின்னா அவங்க குடிச்சிடுறாங்க. நமக்கே தெரிய மாட்டேங்குது, பாலை அடக்கி விட்டுறாங்க. சரி குடிச்சிட்டோம் அப்படின்னாலும் கொஞ்சம் கூட தேறவே மாட்டுறாங்கங்க. இந்த மாடு வந்து பால் கறந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாட்டில் பால் கறந்தார். காலையில் வந்து 2 மாடு பால் கறந்துருக்கோம். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி 7 மணி ஆகுது. வீட்டில் வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கேன். இன்னொரு மாடு இன்னும் படுத்துருக்கு, இன்னும் எழுப்பி விடணும். இவங்க தான் ஒரு கன்றுக்குட்டி மாடு, இவங்களும் ஒரு கன்றுக்குட்டி மாடு. கொஞ்சம் ஓரளவு குள்ளினால ரொம்ப பால் எதிர்பார்க்க முடியல இவங்கள்ட்ட. ஓரளவுக்கு தான் பால் கறக்குறாங்க. நல்ல பெரிய மாடுகள்லாம் வத்து கரையில் எவ்வளோ கறக்குறாங்களோ அந்த அளவு தான் இந்த மாடு இப்போ கன்றுக்குட்டி போட்டு கறந்துட்டுருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா கால்வாசி பாலை வந்து கன்றுக்குட்டியே சப்பிடுறாங்க. அந்த கன்றுக்குட்டி இழுத்து கட்ட முடியாதனால. இவங்க வந்து செனை மாடு. இவங்க வந்து ஓரளவுக்கு கறக்குறாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கு வந்து மோசம் இல்லை, அந்த மாதிரி கறந்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மழையும் வெயிலும் மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்குங்க. ரொம்ப மழை பெஞ்சுன்னா சதன்னு ஆயிடுதுங்களா. நாங்கள் வேறு காட்டுக்குள்ளே இருக்கோமோ, அதனால் 4 தூத்த விழுந்தாலே மாடு மிதிக்கிறதுக்கு கதன்னு ஆயிடுதுங்க. பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்க, ஆடு மாடு இல்லாதவங்க அடமலைக்கு ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து இவங்கள கொஞ்சம் மழை காலத்துக்கு காப்பாற்றி கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். 4 தூத்த விழுந்தாலுமே அவங்க தீனி திங்க முடியாது, தண்ணி குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பால் கொஞ்சம் குறையும், மழையில் நனைய விடக்கூடாது, சளி மூக்கில் சளியாக ஒழுகும். இந்த மாதிரி மனுஷருக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை வருதோ அதே மாதிரியே மாடுகளுக்கும் வந்து பிரச்சனையெல்லாம் வரத்தாங்க செய்யணும். அதையெல்லாம் நம்ம சரி பண்ணி பார்த்து தான் இந்த மாடுகளை நம்ம வளர்க்கணும். ஒரு நேரம் நம்ம பார்க்காம விட்டாலும் மறாத நேரம் பார்த்திங்கன்னா என்ன செய்யுது, தீனி குடிக்கல, தீனி திங்கலை, தண்ணி குடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும். நம்ம தான் பார்த்து சரி செய்யணும். அவங்களுக்கு வந்து வாயெல்லாம் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை என்னைய பாருங்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்களுக்கு வாயெல்லாம் இல்லை. நம்ம தான் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒன்று டாக்டர்கிட்ட போய் டாக்டரை கூப்பிட்டு சரி பண்ணணுங்க. இப்போ வந்து நான் இந்த கருப்பு மாட்டில் பால் கறந்துட்டுருக்கேங்க. புதுசாக ஒரு பால் கேன் ஒன்று வாங்கியிருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேங்க. இப்போ நான் இது வாங்கிட்டு வந்து இந்த கருப்பு மாட்டில் பால் கறந்துட்டுருக்கேன். இவங்க பார்த்திங்கன்னா 7 மாத சினையாக இருக்காங்க. காலையில் ஒரு 2 லிட்டர், பொழுதோட ஒரு 2 லிட்டர் கறக்குறாங்க. என்னட்ட வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து கறவை கொஞ்சம் அதிகமாக கறக்குறாங்க எல்லா மாடுமேன்னு. பொழுதோட பார்த்திங்கன்னா ஒரு அதுலேயும் வந்து 5, 6 லிட்டர் குறைஞ்சி பொழுதோட பால் வருது. அந்த நேரம் வந்து சரியான நேரத்துக்கு வந்து பால் கறக்கணும். நமக்கு வந்து ஒரு மாடு பால் கறக்கிறதுக்கே 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இழுக்குது. கொஞ்சம் நிறையா பால் கறக்கிற மாடுனா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுது. அதே வத்து கறவைனா சுரப்பு விடுற நேரம் தான். 2 லிட்டரு கறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது. 5 லிட்டரு 6 லிட்டரு கறக்கணுன்னா தான் கொஞ்சம் நேரமாகும். அப்படியே வந்து 1 மாடு 2 மாடுனாலும் ஒரு அரை மணி நேரத்தில் கறந்துடலாம். நம்மக்கிட்ட வந்து கன்று போட்ட மாடே பார்த்திங்கன்னா 3 மாடு கறக்குதுங்க. கன்று போட்ட மாடுனாலே கொஞ்சம் ஒரு அளவுக்கு கறவை இருக்காங்க. ஒரு 4, 3 அந்த மாதிரி ரேஞ்சு அந்த மாதிரி கறக்குறாங்க. அதுக்கு மீறி பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து வத்து பால் மாடுனா சினையும் கூட வத்து பால் மாடும் கூட தாங்க. இப்போ வந்து கறந்துட்டுருக்குறது வாங்கிட்டு வந்த மாடு தான். இவங்கள்ட்ட வந்து கண்டிப்பாக சூதானமாக பால் கறக்கணும். அந்த நம்ம கை வந்து காலில் பட்டுச்சு அப்படின்னாலே பட்டுன்னு உதச்சிருவாங்க. நிற்க வச்சு தான் கறந்துட்டுருக்கேன். ஆள் வந்து முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. எங்கள் வீட்டில் மூக்கனாங்கிட்ட பிடிச்சிட்டு தான் நிற்கிறாரு. எனக்கே கொஞ்சம் பயம். என்னோடய பால் சட்டியில் பார்த்திங்கன்னா அங்கங்கே நொக்கு விழுந்துருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மாடுக எட்டி உதைச்சா தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நாங்கள்லாம் கீழே போட்டு நொக்கவே மாட்டோம். இந்த மாடுக போட்டு பட்டுன்னு உதைக்கிற உதை தான் அந்த பால் சட்டியெல்லாம் நொக்கி போயிருக்குங்க. சரி, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தீனி வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இந்த தண்ணி குடித்து இந்த தண்ணியில் தான் வந்து அவங்களுக்கு வந்து பால் ஊறி வருது. மழைன்றனால இன்னமும் தீனி திங்கிறதுக்கும் பிரச்சனை. 4 மழை விழுந்துச்சுனாலே வந்து தீனி திங்க மாட்றாங்க. வரக்கோலம் தான் போடணும், அதையுமே கழிச்சு வச்சிடுறாங்க. மற்றபடி காட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா தூத்தலுக்கு வந்து இப்போ தான் புல் தழைய ஆரம்பிக்குது. இன்னும் 10 நாள் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாடுகளுக்கு வந்து வாய்க்கு எட்டுற அளவுக்கு மேய்ச்சல் வரவே வராது. இதுக்கு மேலே வந்து எனக்கு மாடு வாங்குறதுக்கு ஐடியாவே இல்லை. இருக்கிற மாடை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாலே போதும்.
கரெக்டாக வந்து 3 மாடு பார்த்திங்கன்னா கன்று மாடு பால் கறந்துட்டுருக்கு. இன்னும் வந்து 2 மாடு வந்து சினையும் ஒரு 2 பிடி பாலோடு கறந்துட்டுருக்காங்க. இன்னொரு கன்றுக்குட்டி வந்து ஒரு 7 மாதம் சினையாக இருக்காங்க. அந்த 3 மாடு வந்து பால் வத்துறதுக்குள்ளே வந்து அந்த 3 மாடு ஒன்று ஒன்றா வந்து கன்றுக்குட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து சரியாக பார்த்திங்கன்னா எத்தனை லிட்ரு ஒரு 15 லிட்டருக்கு மேலே தான் வந்து ஒரு நேரத்துக்கு 15 லிட்ரு அப்படியே சராசரியாக சொன்னோம் அப்படின்னா ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு 15 லிட்ரு கறவை அந்த மாதிரி கறந்துட்டுருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன் இருக்கிற மாதிரி காலையில் வந்து ஒரு 2 3 லிட்ரு பால் சேர்த்து வருது. பொழுதோடு வந்து அந்த பாலும் குறைஞ்சி போயிடுறாங்க. எதனாலன்னு தெரியல. தீனி கொஞ்சம் பத்தாத குறையாத்தான் போய்கிட்டு இருக்கு. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சிச்சு கண்டிப்பாக பச்சை தலையும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். மாடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடு நல்ல கறவையாக இருக்கும்போது இன்னொரு மாடு வத்து பாலாக இருக்கும்போது ரெண்டும் வந்து ஈக்குவல் பண்ணிடுங்க. அதுவே ரெண்டுமே வத்து பாலாக இருந்துச்சுன்னா வந்து அவங்கள்ட்ட வந்து நம்மக்கிட்ட வருமானம் வராது. ஒரு மாடு வந்து நல்ல கறவையிலும் ஒரு மாடு வந்து ஒரு வத்து கறவை மாட்டுலையும் இருந்துச்சு அப்படின்னா அது சரியாக வந்து ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்துடும். இன்னொரு மாடு வந்து கன்றுக்குட்டி போடுச்சுன்னா அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பால் குறைஞ்சிரும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி இப்படி தான் நம்ம வந்து மாடு வளர்க்கணுமே தவிர 10 மாடு வச்சோம்னா 10 மாடுமே வந்து கன்றுக்குட்டி போட்டு பால் கறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 10 மாடுமே வந்து பால் வற்றி போயிடும். அப்புறம் பால் வற்றும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வருமானமும் குறைஞ்சி போயிடும். அவங்கள்ட்ட இருந்து எல்லா மாட்டுமே சுத்தமாக பால் குறைஞ்சதுனால நமக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 மாடு வந்து ஒரு நல்ல கன்று போட்டு கறக்கிற மாதிரியும் ஒரு 2 மாடு வந்து சினையாகவும் ஒரு 2 மாடு வந்து கன்று போடுற ஸ்டேஜ்லேயே வந்து மாடு வளர்த்தோம்னா நமக்கு வந்து அந்த நட்டங்கிறது வரவே வராது. எல்லாத்தையும் சரி பண்ணி ஈக்குவல் பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து மூக்குனாங்க ஒரு கோர்க்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ தான்ப்பா என் மாடுகளுக்கெல்லாம் மூக்குனாங்க ஒரு கெட்டியாக போட்டிருக்கேன். இன்னும் வந்து மூக்குனாங்க ஒரு மாற்றுறதுக்கு வேணால் மாற்றி ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக வீடியோ போடுறேன், போடாமல் இருக்க மாட்டேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். எங்களை மாதிரி வந்து கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயிகள் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் மாடுகள் சம்மந்தப்பட்ட வீடியோ போடும்போது தான் வந்து நிறைய வியூஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. அதையும் தாண்டி விவசாயத்துக்கும் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க.